ஃபைபருக்கு சாலட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்கள் ஃபைபர் ரெக்குயர்மெண்ட் பூர்த்தி ஆகாது. ஆமாங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃபைபருக்கு பத்தாது. நான் சங்கீதா, உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். ஃபைபர் எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபைபர் சாப்பிடணும்? உண்மையான ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன? ஃபைபர் வகைகள் என்னென்ன? ஃபைபர் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள்? ஃபைபர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஃபைபருக்கும் வெயிட் லாஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஃபைபர் ரிச் டயட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைபர் ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வகையை சார்ந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஸோ நம்மளால் ஜீரணிக்க முடியாத இந்த ஃபைபர் நம்ம குடலில் இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு உணவாய் மாறுது. ஃபைபரை நம்ம குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் ஃபெர்மெண்ட் பண்ணும்போது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம இன்டெஸ்டைனில் GLP-1 செக்ரேஷனை அதிகரிக்குது. இப்போ மீடியாவில் பெருசாக பேசப்படக்கூடிய ஒசம்பிக் வெயிட் லாஸ் ட்ரக் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த GLP-1ஓட சிந்தட்டிக் வெர்ஷன் தான். இந்த GLP-1 ஹார்மோன் தான் நம்ம பிரெயினுக்கு நம்ம வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சிக்னல் கொடுக்குது. ஸோ நம்ம ஃபைபர் அதிகமான ஃபுட்டை சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாகவே வயிறு நிறைஞ்ச ஃபீலிங் வரும். அதனால் நம்ம கேலரி இன்டேக் நேச்சுரலாகவே கம்மியாகுது. இந்த GLP-1 மட்டும் இல்லைங்க, பெப்டைட் YY, CCK, கிரெலின், இன்சுலின் இந்த மாதிரி பல ஹார்மோனை டைரெக்டாகவே ஃபைபர் இன்டேக்கால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கனடாவில் 12 வார ரிசர்ச் ஸ்டடியில் டெய்லி 15 கிராம் சால்யூபிள் ஃபைபர் சாப்பிட்டவங்களுக்கு 1 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருந்தது. அதே நேரம் ஃபைபர் சாப்பிடாதவங்களோட உடல் எடை அதிகரிச்சுது. அது மட்டும் இல்லாமல் வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்டடியில் தினமும் 10 கிராம் எக்ஸ்ட்ரா சொல்யூபிள் ஃபைபர் சாப்பிட்டவங்களுக்கு குறிப்பாக விசிரல் ஃபேட், அதாவது தொப்பை வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய விசிரல் ஃபேட் குறைஞ்சிருந்தது. ஹார்வர்டில் நடந்த பவுண்ட்ஸ் லாஸ்ட் ட்ரையல்லையும் ப்ரோட்டீனை விட ஃபேட்டை விட ஃபைபர் இன்டேக்கு தான் வெயிட் லாஸை முக்கியமாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபைபர் ரிச் டயட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைபர் சாப்பிட்ணுன்னு தெரியுமா? ஒரு ஆப்பிள், ஒரு கேரட் சாப்பிட்டா மட்டும் பத்தாது. ஃபைபர் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணணுன்னா என்னென்னலாம் சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கால்வாசி பேர் ஃபைபர் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போதும்னு நினைக்கிறாங்க. அது முழுக்க தவறு. உதாரணத்துக்கு 100 கிராம் கேரட்டில் 2.4 கிராம் ஃபைபர் இருக்குது. ஆப்பிள்லையும் 100 கிராம் ஆப்பிளில் 2.4 கிராம் ஃபைபர் தான் இருக்குது. ஒரு இந்தியன் அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 32 கிராம் ஃபைபர் தேவை. ஸோ நீங்கள் 1 கிலோ ஆப்பிள் சாப்பிட்டாலோ இல்லை 1 கிலோ கேரட் சாப்பிட்டாலுமே உங்கள் ஃபைபர் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியாது. ஃபைபர் ரிச் ஃபுட்டில் முதல் இடத்துல இருக்கிறது நம்ம முழு தானியங்களும் பருப்பு வகைகளும் தான். நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கிட்டோன்னா 100 கிராம் கோதுமை மாவில் 10லேருந்து 13 கிராம் ஃபைபர் இருக்குது. 100 கிராம் பருப்பு வகைகளில் 15லேருந்து 16 கிராம் ஃபைபர் இருக்குது. சிறுதானியங்களில் பார்த்தோன்னா குதிரைவாலி, சாமை, வரகு இது எல்லாத்துலேயுமே 10 கிராமுக்கு மேலே தான் ஃபைபர் இருக்குது. யூரோப்பில் நடந்த ஒரு ஸ்டடியில் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டும் ஒரு வெஜிடேபிள் மீலும் சாப்பிட்டவங்களுக்கு வெறும் 11.4 கிராம் ஃபைபர் தான் கிடச்சிருந்தது. இது டெய்லி ரெக்குயர்மெண்ட்டில் பாதி கூட இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி ஃபைபர் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணணுன்னா முழு தானியங்களும் பருப்பு வகைகளும் தான் சிறந்த வழி. ஃபைபரில் 2 டைப்ஸ் இருக்குது, சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம் வாங்க. சால்யூபிள் ஃபைபர் தண்ணீரில் கரைஞ்சி ஒரு ஜெல் மாதிரி ஆகுது. இந்த ஜெல் நம்ம டைஜஷனை ஸ்லோ பண்ணுது. அதனால் நம்ம சாப்பிட்ட உடனே பிளட்டில் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகாமல் தடுக்குது. அதனால் பிளட்டில் இன்சுலின் ஸ்பைக்கும் குறையுது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து சால்யூபிள் ஃபைபரோட மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெனிஃபிட் என்னென்னா ரெடியூசிங் கொலஸ்ட்ரால். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் LDL, அதாவது கெட்ட கொழுப்புக்களை கம்மி பண்ணுது. ஆனால் நல்ல கொழுப்புக்கள் அளவை கம்மி பண்ணுறதில்ல.
அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி GLP-1, PYY, CCK இந்த மாதிரி ஹார்மோன் லெவலை அதிகம் பண்ணி நமக்கு சடைட்டி ஃபீலிங்கை கொடுத்து பசியை குறைச்சி நம்ம வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போது இன்சால்யூபிள் ஃபைபர்னால் என்னென்னு பார்ப்போம். இன்சால்யூபிள் ஃபைபர் தண்ணீரில் கரையாது, அதனால் அது நம்ம ஸ்டூலுக்கு அதாவது மலம்க்கு பல்க்கு கொடுக்குது. இதனால் கான்ஸ்டிபேஷன் குறையுது, அதாவது மலம் கழிக்கிறது சுலபமாகுது. இன்சால்யூபிள் ஃபைபரோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் அடிப்போநெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் லெவலை இன்சால்யூபிள் ஃபைபர் அதிகமாக்குது. அடிப்போநெக்டின் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, பாடியில் இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை குறைக்குது. இதனால் இன்சால்யூபிள் ஃபைபர் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஸ்டடியில் இன்சால்யூபிள் ஃபைபர் டைப் 2 டயபெட்டிஸ் வர ரிஸ்க்கை 33% அளவு குறைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஓவரால் மோர்டாலிட்டி ரேட், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் வரத்துக்கான ரிஸ்கையும் சால்யூபிள் ஃபைபரை விட இன்சால்யூபிள் ஃபைபர் கொஞ்சம் அதிகமாகவே குறைச்சிருக்கு. ஸோ நம்ம உடலுக்கு சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே தேவை. ஆனால் இன்சால்யூபிள் ஃபைபர் கொஞ்சம் அதிக பெனிஃபிட்ஸை தருதுன்னு சொல்லலாம். நம்ம ஃபைபருக்காக சாப்பிட்ற ஃபுட்ஸ் லைக் முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்துலேயுமே 2 ஃபைபருமே இருக்குது. ஆனால் அதோட சதவிகிதம் பர்சன்டேஜ் மாறும். முழு தானியங்களில் இன்சால்யூபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குது, வெஜிடேபிள்ஸில் இன்சால்யூபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குது, பழங்கள் அதுவும் தோல் சீவின பழங்களில் சால்யூபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குது. பருப்பு வகைகளில் சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே நல்ல பர்சன்டேஜில் இருந்தாலும் இன்சால்யூபிள் ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபைபர் ரொம்ப நல்லது தான், ஆனால் ஒரு சிலருக்கு ஃபைபர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். யாரெல்லாம் ஃபைபர் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது அடிக்கடி டயேரியா இல்லை கான்ஸ்டிபேஷன் வரவங்க உங்கள் டாக்டர் இல்லை டயட்டீஷியன் அட்வைஸோடு தான் ஃபைபர் எடுத்துக்கணும். டைவர்டிகுலார் ஃப்ளேர், அக்யூட் அட்டாக் ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கும் ஃபைபர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். கேஸ்ட்ரோபெரிசிஸ், அதாவது ஸ்டமக் எம்டிங் ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கும் லோ ஃபைபர் டயட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், அதாவது கிரான்ஸ் டிசீஸ் இல்லை அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி ஃபைபர் எடுத்துக்கிட்டால் நல்லது. ரீசெண்டாக பவல் சர்ஜரி பண்ணி ரிகவரி ஃபேஸில் இருக்கிறவங்களும் ஃபைபரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். என்னங்க லாங் லெக்சர் ரொம்ப போர் அடிச்சிடுச்சா? இப்போது சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபைபர் GLP-1, PYY, CCK போன்ற ஹார்மோன்ஸ் மூலமாக வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸில் ஃபைபர் இருந்தாலும் தினசரி ஃபைபர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஹோல் கிரெயின்ஸும் பருப்பு வகைகளும் மிகவும் முக்கியம். சால்யூபிள் ஃபைபர் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்சால்யூபிள் ஃபைபர் பாடி ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடிப்போநெக்டின், லாங் டேர்ம் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் ப்ரொடெக்ஷன் இதுக்கெல்லாம் இன்சால்யூபிள் ஃபைபர் நல்லது. இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், டைவர்டிகுலைட்டிஸ், கேஸ்ட்ரோபெரிசிஸ் இந்த மாதிரி கட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் இல்லை டயட்டீஷியன் அட்வைஸோடு தான் ஃபைபர் எடுத்துக்கணும். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்றைக்கி உங்கள் டயட்டில் ஃபைபர் ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ண எந்த ஃபுட்டை சேர்க்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் சயின்ஸ் பேஸ்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. நன்றி, வணக்கம்.